ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமு, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியா ஆப்ஸு இதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சர்க்குலர் விளையாண்டதுக்கப்புறம் சொல்கிறேன். அண்ட் இன்னும் அடைச்சி லைக் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். ஓகே, வேறு லோட் ஆகிட்டு இருக்குது, இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. ஓகே, அண்ட் இன்னும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஸோ ப்ளீஸ் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 days தான் ஆகுது. அதுக்குள்ளே 2 சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோ போடுவோங்க. ஏன்னா டெய்லியெலாம் போட முடியாது, நான் வந்து ரொம்ப டெய்லி பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் டெய்லி அப்லோட் தான் பண்ண முடியாது. ஸோ நம்ம வீக்லி ஒன்று போட்டால் சரி, வீக்லி 3 போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, என் ஐடி வந்துச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவான், பல உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வேறப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்கலாம். நீங்கள் திரும்ப போது மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்க்ரவுடு தான். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் எதை பற்றி பேச பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பற்றி நான் பேசிடுறேன். அதுக்கப்புறமா மற்ற சோஷியல் ஆப்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும்னு. பட் ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து 0 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட உங்களால் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ண முடியும் சில குட்டீஸ். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். 2D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, லைவ் ஸ்ட்ரீம் ஆப்பு. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா வரும். அதை உங்கள் ஃபோனில் ஏற்றிக்கோங்க. அதை ஏற்றுறதுக்கு மட்டும்தான் நெட்டு, மற்றபடி லைவ் பண்ணுறதுக்குலாம் நெட்டே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா கூட உங்களால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அந்த ஆப்பில். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பற்றி நான் சொல்லிடுவேங்க. யார் ஏதோ அடிக்கிறாங்க, சரி இருங்க, யார் அடிக்கிறாங்கன்னு தெரில. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைவ் ஸ்ட்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். லைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஃபோனு சரி, இந்த யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அதுக்கேற்ற மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அக்கௌண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கூகுள் அக்கௌண்ட்டு, ப்ளே ஸ்டோரு, அந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் வந்து எப்படி லைவ் பண்ணலாம். லைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து கேட்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ அலோட் கிடையாது தான். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தால் கூட உங்களால் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். 50 இருந்தால் தான் கிடையாது, 1000 இருந்தாவாச்சும் உங்களால் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அது வந்து கேட்கும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்டோடு நீங்கள் வந்து விளையாட போகிறீங்களா இல்லை சோலோனா தனியாக விளையாட போகிறீங்களான்னு. உங்களுக்கு 2 ஆப்ஷனில் நீங்கள் வந்து வேறு எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமாக ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் தான் சப்ஸ்கிரைபர்ஸே காசு வருது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று தனித்தனியாக பண்ணிக்கலாம். லைவ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து எந்த கேமில் வேணால் பண்ணலாம். அந்த ஃப்ரீ ஃபயர் தான் லைவாக அப்படின்னா நிஜமாக கிடையாதுங்க. நீங்கள் கிராணியில் கூட லைவ் போடலாம், இதில் வேணால் நம்ம பண்ணலாம். அது கேம் கேட்கும், அதாவது மொபைல் கேம் மாதிரி தான் கேட்கும். அந்த மொபைல் கேம்லேருந்து நீங்கள் எது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்புறம் வந்து இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் லைவ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அதுவே வந்து அப்லோட் ஆகிடும் உங்களோட ஃபோனுக்கு.
நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ண கொடுக்கணும், அதை ப்ரீமியரில் விற்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த லைவே உங்கள் ஃபோனுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ ஓகே, அப்போ எப்படி வந்து லைவ் ஃபோனுக்கு வந்து அப்லோட் ஆகுது அப்படின்னா அந்த கேம் டெவலப் அந்த ஆப் டெவலப்பரே வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணணும், இது இருந்தால் தான் பண்ண முடியும் லைவ் ஸ்ட்ரீமுக்கு அப்படின்ற ஒரு டிப்ஸே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீம் வந்து எப்படி நல்லா வரணுமா, இல்லை நீங்கள் வந்து எப்படி, அதாவது உங்களால் மொபைல்லையும் பண்ண முடியுமா இல்லை பிசியிலையும் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் வந்து மொபைல்லையும் அதை பண்ணலாம், பிசியிலையும் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு அது கேட்கும், உங்களுக்கு மொபைலாக பிசியானு நீங்கள் அதுலேருந்து இந்த ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இது கேட்கும், உங்களுக்கு என்ன ஆப்பில் வந்து லைவ் பண்ணணும், யூடியூபா இல்லை ப்ளே ஸ்டோரா ஸ்னாப்சாட்டா அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஆப்போ அந்த ஆப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து அதில் இருக்கும். ஸோ லைவ் வந்து இப்படி பண்ணி தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், மற்ற அனதர் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற அந்த எப்படி சொல்கிறது, இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸாக பற்றி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் இயரு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த காசு சம்பாதிக்க முடியும் உங்களால். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சு உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து சம்பாதிச்சு பெரிய பணக்காரங்களாகலாம். பெரிய எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாவில் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கலாம். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் பயங்கரமாக சம்பாதிக்கலாம் கிடைச்சி. ஏன் இன்ஸ்டாலலாம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னுமே நிறையவே ஐட்டம் இருக்குது. இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு சொன்னால் ஏன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போட்டே சம்பாதிக்கலாம், அந்த ஸ்டோரி கூட போடலாம். பட் இன்ஸ்டா வந்து பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து செய்யவே கூடாது. இந்த பெர்மிஷனாக ஃபஸ்ட்டு மெயினாக வேணும். ஏன்னா இன்ஸ்டாவில் கூட நிறைய தப்புலாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசுக்கு பின்னாடி இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஸோ அதுக்கு மேலே தான் வந்து வரும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீட்டிலே அமைக்கக்கூடாது. காமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுவாங்கன்னா காசு கேட்பாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால் வந்து உங்கள் தலையை வச்சு காசு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, ஃபேஸ் காமிக்கக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாவில் அது வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ்புக்கும் அப்லோட் பண்ணணும். ஓகே, நம்ம யூடியூப்பில் பண்ணுற மாதிரி தான் பாதி வந்து ஃபேஸ்புக்கு இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் பற்றி சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாட்ஸ்அப் தெரியும்ல, வாட்ஸ்அப் மாதிரி வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டா யூடியூப் அதெல்லாம் கலந்த ஒரு கலவையெல்லாம் இருக்கும் ஸ்னாப்ஷாட்ன்றது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்னாப்ஷாட்டெல்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் போடலாம், அது என்ன வேணால் பண்ணலாம். ஸ்னாப்ஷாட் இன்ஸ்டாலாம் வந்து காசு வந்து ஜாஸ்தி, யூடியூப்பை விட காசு வந்து அது ரெண்டுத்துக்கு தான் ஜாஸ்தி போடுறாங்க. ஃபேஸ்புக்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன் சவுண்டை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா எப்படி சொல்கிறது பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ஒரு நாள் வந்து நான் வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ட்விட்டரும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி தான் ட்விட்டரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ட்விட்டருக்கும் அதுக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? அதுவும் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி தான். சரி, ட்விட்டரை பற்றி அப்படின்னா இருக்குது.
அப்படின்னா ட்விட்டர் வந்து நமக்கு ரொம்பவே நிறைய விஷயத்தில் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா ட்விட்டர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ட்விட்டரும் இன்ஸ்டா மாதிரி தான். ஸோ அதுவும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்ல ஒரு நாள் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா மெம்பர்ஷிப். யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலுக்கு இன்னும் நம்ம எனேபிள் பண்ணல. ஓகேவா, அது வந்து உங்கள் கையில் தானே சப்போர்ட் இருக்குது, நீங்கள் தான் வந்து அதுக்கு பண்ணணும். ஓகே, யூடியூப் சேனல் வந்து இப்படி மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்க்கலாம். மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து யூடியூப் சேனலுக்கு ஒரு மெயினான ஒரு ஆப்பே. ஸோ அது இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் ஆனலிஸ்ட்டு எல்லாமே பண்ணலாம். அது வந்து ரொம்ப மெயினான ஒரு ஆப்பு பார்த்துக்கோங்க. சரி, அந்த மெம்பர்ஷிப் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்ற ஒரு வேர்ட்டை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. அது ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் மேட்ச்சு தான். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மேட்ச்சு தான், பார்த்துக்கோங்க. மெம்பர்ஷிப் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, மெம்பர்ஷிப் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் நமக்கு எனேபிள் பண்ண வந்து கொடுப்பாங்க. அந்த மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூசேஜாக இருக்கக்கூடிய ஒரு எபிசோட் திங்ஸ் மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வச்சு காசும் சம்பாதிக்கலாம். மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை தவணை வேணால் கொடுக்கலாம். ஓகேவா, அது பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காசு வரும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா 2 வகையாக நமக்கு வந்து காசு வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது யூடியூப் டெவலப் பண்ண முடியுமா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மூலிமா வந்து காசு வரும். ஓகே, இப்போ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து யூடியூபர் மூலிமா காசு வருது அப்படிங்கிறதுனா அந்த அதாவது 5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பின்னாடி போனால் உங்களுக்கு வந்து காசு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் சேனல் அப்படின்னு ஒரு பேர் வந்து நீங்கள் எடுக்கணும். அது எப்படி சப்ஸ்கிரைபர்ஸும் அது வந்து அதிகமாக இருக்கணும். சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுறீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எது வேணால் போடலாம். இப்போ நான் போகிற மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட்டாக இந்த மாதிரி கூட போடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க யூஸ் பண்ணணும். அது வந்து லாங்குவேஜ், அதாவது நீங்கள் என்ன லாங்குவேஜ் போட போகிறீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் தமிழ்னா தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இன்னும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போச்சா இன்னும் ஒரு சேனல் வச்சுருப்பேன் பார்த்துக்கோங்க, VKS கேமிங் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. அது ஏன் வந்து இங்கிலீஷ் சேனல் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சேனல் இங்கிலீஷ்ன்றது. ஓகேவா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா தமிழ். ஏன்னா தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு தாய்மொழி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து உங்களோட சப்போர்ட் வந்து மெயினாக எங்களுக்கு வந்து வேணும் எனக்கு. ஸோ அது இருந்தால் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் வைக்க முடியும். சரி, இப்போ நம்ம வந்து இது மேலே ஏறிடுவோம். ஓகே, அப்போ வந்து லாங்குவேஜஸும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா நிறையவே எப்படி சொல்கிறது, கேமர் யூடியூபருக்கு தெரிஞ்ச ஒரு மேட்ரு தான் பார்த்துக்கோங்க. மெம்பர்ஷிப்னால் ஒன்றுமே கிடையாது. நிறைய கேமர் யூடியூபருக்கு தெரிஞ்சது தான் மெம்பர்ஷிப். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மெம்பர்ஷிப்னால் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் காசுட்டு நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணலாம், என் கூட பேசலாம், என் கூட வந்து எப்படி சொல்கிறது கேம் ப்ளேவும் பண்ணலாம். ஏதாச்சும் நான் ஒரு கேம் ப்ளே போடுறேன்னா அந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்கள் கையில் தான் வந்து இருக்குது. ஸோ ஓகே, மெம்பர்ஷிப் வந்து இப்போதைக்கு கொடுக்கல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த மெம்பர்ஷிப் பற்றி பார்க்கலாம். சரி, அப்புறம் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவேன். மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறையவே கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா ஒரு 4-5 ஆர்மி வச்சுக்கலாம். இப்போ ஹாரர் கேம்ஸ்னால் அது ஒரு ஆர்மி, ஃபன் கேம்ஸ்னால் அது ஒரு ஆர்மி, அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சும்மா நான் சொல்கிறேன், ஏன்னா எங்களுக்கு நமக்கு இன்னும் மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் பண்ண கொடுக்கல. விளையாடுறேன் பாருங்கள், வாய்வாக ரொம்ப கொள்ளர்த்து செலக்டி. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் பண்ண கொடுக்கல. ஸோ அதை எனேபிள் பண்ண கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நிறைய கேம்லாம் போடலாம். ஓகேவா, கேம்னால் ஃபன்னியும் போடலாம், ஹாரரும் போடலாம். அதில் வந்து இப்போ ஒரு ஹைலைட்டு
நான் வந்து 2 சேனல் வைக்க போகிறேன். இன்னொருத்தில் வந்து ஃபன்னு, இன்னொருத்தில் வந்து ஹாரர். ஓகேவா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன், ஹாரர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆமாம் பார்த்து 2, ஃபன்னிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். சரிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பற்றியா 2 in 1 சொல்லலாம், நம்ம பூயாமல் எடுத்துட்டோம். சரி, இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. பை பாய், லவ் யூ ஆல்.